ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு விஷயத்துல சோழன் பார்த்தா நிலா கிட்ட வசமா சிக்குனா நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. இங்க ஆதார் கார்டை பத்தி ரொம்ப நேரம் பார்த்தா நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கான்ஸ்டபிள்ல கேட்டதுக்கு சோழன் தான் ஆதார் கார்டை காமிச்சாருன்னு வேற சொல்றாரு. சோழன் ஃபோனில் இந்த ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு எப்படியாவது நம்ம தெரிஞ்சே ஆகணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளா நேர போய் சோழன் கிட்ட உங்கள் ஃபோனில் என் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டால் எப்படியுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. பத்தாவதுக்கு அவர் ஃபோனில் இருக்கிற ஆதார் கார்டை டெலீட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர்கிட்ட நம்ம ஃபோனை கேட்கவே கூடாது. வேற யார் மூலமாக தான் இவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி அவருடைய ஃபோனில் ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஒருவேளை ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம ஃபோனுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஆதார் கார்டை அப்ளை பண்ணி வாங்கி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ப்ரூஃப் இருந்தால் போதும், ஏதாவது ஹாஸ்டலில் போய் நம்ம சேர்ந்துட வேண்டியதான். இதோட இந்த சோழனுடைய சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல முடிவு எடுக்கிறாங்க. சரி, இதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படியாவது சோழன் ஃபோனை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா பிளான் பண்ணுறாங்க. பல்லவன் பார்த்தா காலேஜிலேருந்து அப்போ தான் சரியாக வராரு. பல்லவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், என்ன அண்ணி உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா, என்ன அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும், இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரே கொஞ்ச நேரம் மட்டும் சோழனுடைய ஃபோன் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே நிலா கேட்டதும், ஏன் நீ ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உரிமையோடு போய் அவருடைய பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியதானே, அவர் உங்கள் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், அதெல்லாம் இல்லை பல்லவா, அப்படியெல்லாம் கேட்டோ அப்படியெல்லாம் இது பண்ணியோ எனக்கு பழக்கம் கிடையாது. இன்னொன்று அவர்கிட்ட போய் கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, எதுவும் நினச்சிக்கிருவாரான்னு. என்ன நீ யாருக்கிட்ட அண்ணன் பேசுது என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஃபோன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், அதெல்லாம் இல்லை பல்லவா, எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் வேணும், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவருடைய ஃபோன் எனக்கு கிடைக்கணும், ப்ளீஸ் பல்லவா ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், என்ன நீ ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இப்போ சோழன் எனக்கு ஃபோன் வேணும், இந்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போனதும், பல்லவா நான் கேட்டேன்னு தெரியக்கூடாது, நிலா கேட்டாங்க அப்படின்னு தெரியவே கூடாது, நீயா ஏதோ உனக்காக யூஸ் வாங்க போற அப்படின்னு மட்டுமே வாங்கு, அதை வாங்கி என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரி அண்ணி நான் வாங்கி தரேன், நைட்டு அண்ணன் தூங்கிடும்ல அப்போ அந்த ஃபோனை எடுத்து உங்ககிட்ட தாரேன், நீங்கள் அதில் என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு டக்குன்னு கொடுத்துருங்க, நான் கொண்டாந்து அதே இடத்துல வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொன்னதும், இது சரியான ஐடியா பல்லவா, நைட்டு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நைட்டும் ஆயிடுது. சோழனும் படுத்துறாரு. பல்லவன் பார்த்தா தூங்கவே ஆரம்பிச்சிடறாரு. இவன் இன்னும் ஃபோன் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இவனை நம்புறதுக்கு நம்மளே போய் ஃபோன் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கையில நிலா பார்த்தா மெதுவாக போய் சோழனுடைய ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தா பாஸ்வேர்டு போட்டிருக்கு. ஐயோ, பாஸ்வேர்டு போட்டிருக்கு, என்ன பாஸ்வேர்டுனே தெரியல, நம்ம எப்படி ஆதார் கார்டு இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, பாஸ்வேர்டு தெரியாமல் என்ன பண்ணுறது, ஏதாவது பாஸ்வேர்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ஏதேதோ பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறாங்க. எதுக்குமே ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. பின்னாடியே பார்த்தா சோழன் எந்திரிச்சிருந்துறாரு. என்னங்க பாஸ்வேர்டு தெரியலையா, கொடுங்க பாஸ்வேர்டு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ஃபோனை வாங்கி பாஸ்வேர்டு போட்டு கொடுக்குறாரு. அதில் என்ன பார்க்கணும், என் ஃபோன் வேணா என்கிட்டயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னது, ஐயோ இல்லைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நிலா திருன்னு முழிக்கவும், இந்தாங்க பாஸ்வேர்ட் போட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை கொடுக்குறாரு. நிலா பார்த்தா அதில் ஆதார் கார்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஆதார் கார்டே இல்லை. என்ன நிலா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஃபோனை கொடுத்துறாங்க. இங்கே சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என் ஃபோனில் ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்காண்டி தானே இப்போ என் ஃபோனை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு.